எனக்கென்ன ஏலக்கா உனக்கென்ன ஊருகான்னு லைஃப்பை வாழ்ந்துட்டு போங்க. ABCDEF GGHஆ 2Gஆ தப்பா இருக்கே. ஹாய் டு ஆல். இந்த வீடியோட டாபிக் மொபைல் ரீசார்ஜ். ஆக்சுவலாக மொபைல் ரீசார்ஜ் சோதனைகள் என்ன நமக்கு நல்லா தெரியும். வருஷத்தில் 12 மாதம் வருமானம்னா 13 மாதம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறோம். அந்த 13வது மாதத்துக்கு 29 நாள் இருக்குது. லீப் இயர் வந்துச்சுன்னா 30 நாளும் கம்ப்ளீட் ஆகிடுது. இதில் வந்துட்டு என்னன்னா, இந்த 13ஆம் நம்பர் வந்துட்டு அன்லக்கி நம்பர், அமானுஷ நம்பர்லாம் சொல்லி மூட நம்பிக்கை இருக்குல்ல, இந்த சிம் கார்டு நிறுவனங்களுக்கு மட்டும் அது வந்துட்டு விதிவிலக்கு போட்டுட்டு இருக்கு. 13ஆம் நம்பர் தான் ரொம்ப ராசி. அண்டு இந்த அன்லிமிட்டட் டேட்டா யூசேஜ் எல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரக்காக இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே இதில் அடிக்ட் ஆன உடனே அன்லிமிட்டடாக 500 1000 கம்பல்சரி ஆக்கிடுவாங்க. அண்ட் இதை பற்றின இஷ்யூஸை வந்துட்டு ஆம் ஆத்மி கட்சியோட MP ராகவ் சதான் நினைக்கிறேன், அவங்க சில மாதங்களுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டில் இந்த இஷ்யூ வந்துட்டு டினோட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு கவர்மெண்ட் சைடில், சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன ரிப்ளை வந்தது, என்ன இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னு இல்லை வந்து நான் கவனிக்கலையான்னு தெரியல. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இதை பற்றி பேச வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த ஆல்ஃபபெட்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணவங்க கிட்ட போய் 12 மாதத்துக்கு பதிலாக வருஷத்தில் 13 மாதம் இருக்குன்னு மிஸ்டேக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா என்ன? ஸோ சிஎம் விஜய் சார், இப்போ நீங்கள் வந்து சிஎம்மாக இருக்கிறீங்க. ஸோ உங்ககிட்ட இதை நான் கம்ப்ளைண்ட்டாக வைக்கிறேன். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் 2 ஐடியா இருக்குது, 2வது ஐடியாவை இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட 2வது ஐடியா என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் ஒரு சிம் கார்டு ரிலீஸ் பண்ணக்கூடாது? அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்படி இருந்துச்சுன்னா அது முடியுமா முடியாதா? முடியும்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. அண்டு ஒரு சில பேக்கேஜஸ் நான் சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து ஒரு 100 பேர் ரீசார்ஜ் பண்ணுறாங்கன்னா அதில் 5 பேர் வந்து அதிகமாக ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க. சிம்பிளி வர காலை மட்டும் அட்டன் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு டேட்டாவே தேவைப்படாது. அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்துட்டு மினிமம் 50 ரூபாய் 30 நாளுக்கு. சில பேர் வந்துட்டு டேட்டா யூஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ரேர் தான். இந்த யூடியூப் பார்க்க மாட்டாங்க, ரீல்ஸ் பார்க்க மாட்டாங்க, இல்லைன்னா வீட்டில் வேற ஒரு வைஃபை கனெக்ஷன் இருந்திருக்கும், அவங்களுக்கு டேட்டா யூசேஜ் தேவைப்படாது. அந்த மாதிரி ஆட்கள் வெளியில் போனாங்கன்னா, இப்போ ஜிபே யூஸ் பண்ணணும், இல்லை வந்துட்டு கூகுள் மேப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு 1 GB 1.5 GB 2 GBன்னு 100 ரூபாய் 120 ரூபாய் 150 ரூபான்னு மொத்தமாக 30 நாளுக்கு, ஹோல் 30 டேஸுக்கு 2 GB அது மாதிரி. அண்ட் 1 GB பெர் டே 200 ரூபாய் 30 நாளுக்கு, 1.5 GB பெர் டே 250 ரூபாய் 30 நாளுக்கு, 2 GB பெர் டே 300 ரூபாய் 30 நாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். இதில் எந்த ஸ்கீம்லையுமே இன்கமிங் கால் கட் ஆகக்கூடாது, ஓடிபிஸ் கட் ஆகக்கூடாது. ஏன்னா அதில் தான் இங்கே பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை வச்சு தான் கிட்டத்தட்ட பயமுறுத்துறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த ISD பேக்கேஜஸ், டேட்டா பேக்கேஜ் தனியாக, இந்த ரோமிங்லாம் வைக்கலாம். ஏன்னா வந்துட்டு மித்த சிம் கார்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பேச முடியும், ரோமிங் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு எத்தனை பேர் இப்போ டெய்லி பேசிஸில் வந்து வேறு ஸ்டேட்டுக்கு ஃபோன் பண்ணி மணிக்கணக்காக பேச போகிறாங்க? இல்லை இல்லையா? ஸோ செலக்டிவாக தான் பேச போகிறாங்க. ஸோ தமிழ்நாடுக்குள்ளே மட்டுமே பேசிக்கிற மாதிரியான சர்வர் ரெடி பண்ணலாம். அண்டு நான் வந்து டெக்னிக்கலாக இந்த கம்யூனிகேஷனில் எனக்கு டெக்னிக்கலாக 0. ஆனால் எனக்கு தோணுன வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டேட் டு ஸ்டேட் ஃப்ரம் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பேசணும் ரோமிங் இல்லாமல் அப்படின்னா அதுக்கு சர்வர் ஃபெசிலிட்டி இருக்கும், அதுக்கு அந்த ரோமிங் டவர் ஃபெசிலிட்டிலாம் இருக்கும், அதுக்கு செலவு அதிகம் பண்ணணும். அதனால தான் இந்த அளவுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஒருவேளை தமிழ்நாடுக்குள்ளேயே அப்படின்னா இந்த அளவுக்கு சர்வர்ஸ் நம்ம டவர்ஸ் வைக்க வேண்டாம் அப்படின்றது எனக்கு தோன்ற விஷயம். பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது, பிகாஸ் ஐ எம் நாட் தட் மச் நாலேஜ் இன் திஸ் ஃபீல்டு. ஸோ அப்படி வைக்கும்போது எனக்கு தெரிஞ்சு டாஸ்மாகை விட இதில் நல்ல வருமானம் வரும். கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.